எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் ஆசினி, வயசு 34 ஆகுது. இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தாங்கம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க எந்த மத சேர்ந்து சொல்லியிருக்காங்கம்மா, ராசியும் பார்த்தீங்கன்னா மேஷம் சொல்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப அனுப்பி வராங்களாம்மா. இவங்க பிரபலமான காலேஜில் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிட்டு சொல்கிறாங்கம்மா. இவங்க ஜாயின் பண்ணி சில மாதம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல சரி தான் வாங்கிட்டு வரதான்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சாந்தமான கேரக்டர் உள்ளவங்க தான்மா. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு கவர் ஃபேக்ட்ரி நடத்திட்டு வரதான் சொல்லியிருக்காங்க. அதாவது மெடிசன் கவர், ட்ரெஸ் கவர்னு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்களாம். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு வராங்களா. எங்கள் அப்பாவுக்கு சில பிராண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கிளைண்டாக இருக்காங்க சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க நல்ல வசதியான ஃபேமிலி தான். இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பி இருக்கு தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி தனித்தனியாக செட்டில் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு பையன் இருக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபடும் காரணத்தினால தனியாக பிரைஸ் டிவைஸ் வாங்கிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நம்ம டீட்டெயில் சொல்லலாமா. அதுலேருந்து இவங்க ஆண் துணை இல்லாமல் தனிமையில் தான் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு வராங்களா. இவங்க ஒர்க் பண்ணி நல்ல இன்கம் சம்பாதிச்சுட்டு வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க அதுலேருந்து மீண்டு வந்து 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணி வரன் பார்த்து தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க ஆல்ரெடி மேட்ரிமோனியில் பதிவு செஞ்சு வச்சு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டோட மாப்பிள்ளை தான் எதிர்பார்க்குறாங்க. கெட்ட பழக்கம் இல்லாதவங்களா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் வீட்டோட ஒரு சம்மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்கம்மா. நீங்கள் நல்ல கேரக்டராக இருந்து குடும்பத்தை கேரிங்க பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்போ கேட்க வேண்டாம்னு கேட்டுக்கிட்டாங்கம்மா. மேரேஜ் பண்ணி அப்புறம் வாழ்கிற லைஃப் பற்றி மட்டும் நல்லபடி வாழ்ந்தால் போதுன்னு நினைக்கிறாங்க. இவங்க போன லைஃப் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொல்லியிருக்காங்கம்மா. வரப்போகிற துணைக்கும் இது 2ஆம் திருமணம் தான் எதிர்பார்க்குறாங்க. அப்போ தான் இது அவங்க வழி அவங்க உணர முடியும் நம்புறாங்கம்மா. இவங்களையும் இவங்க பையனையும் நல்லா பார்த்துட்டு அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்க பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இவங்க அப்பா கூட பண்ணலாம் சொல்லியிருக்காங்கம்மா. இல்லை வேறு என்ன பிஸ்னஸ் தெரியும் அப்படின்னா அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல குணமும் நல்ல வசதியும் கொண்ட பெண் வர கிடைச்சா யாருமே என்ன சொல்ல மாட்டாங்கம்மா. உங்களுக்கு இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. எங்கள் பேர் பிரீத்தி, வயசு 44 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்கம்மா. ராசியும் பார்த்தீங்கன்னா மிதுனம் சொல்லியிருக்காங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பரணின்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை பார்த்துட்டு வராங்க. எங்கள் குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சு இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துறத சொல்கிறாங்கம்மா. இவங்க கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்களாம்மா. இப்போ இவங்க தான் ஃபேமிலியை பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம்க்கு செக்யூரிட்டி வேலை செஞ்சுட்ருக்காங்களாம்மா. அம்மா பார்த்தீங்கன்னா ப்ரோ கட்டி வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்களா. இவங்க கொஞ்சம் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணாக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம்ல தனியாக பிரிஞ்சு டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்து சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆனதை மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து ப்ராப்ளம் பண்ணிட்டா சொல்கிறாங்கம்மா. கல்யாணம் ஆனால் கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சதுனால நல்லதாக போச்சுன்னு நினச்சி அவரை விட்டுட்டு வந்துட்டாங்களாம்மா. அவர் பண்ண தப்புக்கு நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ண வேண்டாம்னு யோசிச்சு டிசைட் பண்ணி இப்போ 2ஆம் திருமணம் பண்ணிக்கலாம் டிசைட் பண்ணி வர பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் நம்மகிட்ட பேசுனாங்கம்மா. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்க. இப்போ இவங்க பேரண்ட்ஸ் கூட தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற கணவர் ஒரு நல்ல கேரக்டர்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல மாதம் வருமானம் சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்களையும் நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துன்னு சொல்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸ் இவங்க கூட தான் இருப்பாங்க சொல்லியிருக்காங்கம்மா. அதையும் ஒத்துக்கிட்டா தான் ஓகே சொல்லிடுவாங்க சொல்கிறாங்கம்மா. மேரேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 பவுன் நகையும் 3 லட்சம் பணமும் கையிருப்பு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு சொந்த வீடு இருக்குன்னு சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு நல்ல வருமானம் இருந்து ஒரு பெண் துணை இல்லாமல் தனிமையில் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, 2ஆம் திருமணத்துக்கு வந்து தேட்டிருக்கீங்க அப்படின்னா இவங்களும் சரியாக இருப்பாங்கம்மா. இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமா. கடைசி ஒரு உண்மையாக கூட இருந்து பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். இவங்களை பிடிச்சிட்டு இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு 10 கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.